ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ராசிகளில் மிதுன ராசி முதல் உபய ராசி ஆகும். மிதுன ராசிக்கு மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் போன்ற ராசிகள் நட்பாகவும் மற்றவை பகையாகவும் உள்ளன. இவர்களின் ராசி அதிபதி புதன் ஆதலால் இந்த ராசிக்காரர்கள் கலைகளில் ஆர்வத்துடனும் வித்தைகளில் தேர்ச்சியுடனும் காணப்படுவார்கள். இரட்டையர்களை ராசி சின்னமாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்த இவர்கள் எந்தவொரு விஷயத்தை செய்தாலும் உடனிருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை அறிவதற்காக காத்திருப்பீர்கள். மிதுன ராசி பிறந்தவர்களின் உடல் அமைப்பு. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். கண்களாலேயே கதை பேசுவார்கள். உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே இருக்கும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வருவார்கள். இவர்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்க தக்க தனித்தன்மையும் இருக்கும். அடிக்கடி மனக்குழப்பம் இவர்களுக்கு உண்டாகும். நீண்ட ஆயுள் கொண்டவர்கள். ஆண் பெண் சங்கமத்தையும் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியையும் இசைக்கருவியான வீணையையும் குறிக்கும் ராசியாக மிதுனம் அமைந்துள்ளது. ஆடல் வல்லான் சிவபெருமான் பிறந்த ராசி என்பதால் இந்த ராசி மேலும் சிறப்பு பெறுகிறது. மிதுன ராசிக்காரர்கள் இசையில் அதிக நாட்டமும் கல்வியில் மேம்பாடும் தன்னகத்தை கொண்டு விளங்குவார்கள். மிகச்சிறந்த கல்வியாளர்கள் பலர் மிதுன ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த ராசி இரட்டை வடிவத்தை குறிப்பதால் எதிலும் இரண்டு விதமான சிந்தனை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஒரே நேரத்தில் இரண்டு வேலைகளை செய்து இரண்டு விதமான வருமானத்தை ஈட்டுவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். எதிரெதிர் துருவங்களை இணைக்கும் வகையில் சமாதானம் செய்வதில் வல்லவர்கள். தூது செல்வதில் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். மிதுன ராசியின் அதிபதி புதன் என்பதால் இவர்கள் எந்த சூழ்நிலையையும் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதில் வல்லவர்கள். இவர்கள் வசிக்கும் இடத்தில் செடிகொடிகள் படர்ந்து அந்த இடமே பச்சை பசேல் என காட்சியளிக்கும். சிறு பறவைகள், சிறு உயிரினங்கள் ஆகியவற்றின் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும். மிதுனம் உபய ராசி என்பதால் சில நேரங்களில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதையும் சில நேரங்களில் அலைந்து திரிந்து வேலை செய்வதையும் விரும்புவார்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் துலா போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள். நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவார்கள். அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வார்கள். பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். இவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளிடம் பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு காட்டுவார்கள். இவர்களின் மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் இவர்களுக்கு எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சோம்பலாக இருப்பது இவர்களுக்கு அறவே பிடிக்காது. நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கேற்றார் போல குணத்தை மாற்றிக் கொள்வார்கள். இவருடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே மிதுன ராசிக்காரர்களின் இயல்புகள் புரியும். சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும். இவர்கள் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள். எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்கும். பிறர் பார்வைக்கு கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக பேசி தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். இவர்களின் வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களைப் போல் இவர்களின் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் இவர்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாது. பணத்தை தண்ணீர் போல செலவழிப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்துக் கொள்வார்களே அவ்வளவு எளிதில் அந்த தொடர்பை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள். தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் அதிக சந்தோஷப்படுவார்கள். பிறரை கிண்டல் கேலி பரிகாசம் செய்வதில் மிகுந்த சாமர்த்தியசாலிகள். இவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகம் இருக்கும். சமூக மற்றும் பொது வாழ்வில் ஈடுபாட்டோடு இருப்பார்கள். கலை மற்றும் இசைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதில் அதிக விருப்பம் உள்ளவர்கள். எல்லா சுகங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ விரும்புவார்கள். இவர்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். எப்போதும் இறையருள் இவர்களுக்கு இருக்கும். இவர்களின் உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் ஒரே இடத்தில் நீண்ட காலத்துக்கு இவர்களால் பணிபுரிய முடியாது. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் இவர்களின் பயணம் தொடரும். இவர்களில் சிலர் சுயதொழில் செய்யவும் வாய்ப்புகள் உண்டு. எனினும் தொழில் காரணமாக குடும்பத்தை பிரிந்து மற்றொரு இடத்தில் பணம் சம்பாதிக்க நேரிடும். மிதுன ராசி மாணவர்களின் கல்வி. மிதுன ராசி மக்கள் இயந்திர பண்புகளுடன் சிறந்த கண்டுபிடிப்பாளர்களாகவும் உள்ளனர். எனவே இயந்திரவியல் பாடங்களில் கல்வி பெறுவதில் அதிக வெற்றி உள்ளது. அவர் ஒவ்வொரு பாடத்திலும் நன்கு தேர்ச்சி பெற்றவர். எனவே அவர்கள் வெவ்வேறு பாடங்களை படிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள்.
மிதுன ராசிக்காரர்கள் கலை தொடர்பான கல்வியை பெறுவதால் பலன் கிடைக்கும். எனவே மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருந்து உயர்கல்வியை மேற்கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களும் இதில் வக்கீல் கல்வி பயின்று வெற்றி பெறுவார்கள். இந்த மக்கள் ஒவ்வொரு கல்வியையும் அறிவையும் நன்கு கற்று புரிந்து கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் கல்வியின் மூலம் மக்களை ஊக்குவிக்கிறார்கள். மிதுன ராசியின் அதிபதி புத்தர் மற்றும் புத்தர் கிரகம் தகவல் தொடர்பு, கணிதம், வணிகம் மற்றும் நுண்ணறிவு ஆகியவற்றை குறிக்கிறது. மிதுன ராசி கூற்றுப்படி நீங்கள் வங்கி, எழுத்தர், எழுத்து, ஊடக நிருபர், எடிட்டிங் மற்றும் மொழி நிபுணர், மொழிபெயர்ப்பாளர் போன்ற துறைகளில் வெற்றியின் உச்சத்தை அடைவீர்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பல்துறை திறன் கொண்டவர்கள் மற்றும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாடங்களில் அற்புதமான புரிதல் கொண்டவர்கள். இருப்பினும் அவர்கள் நீண்ட காலமாக இதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றையும் விட புத்திசாலித்தனம் முக்கியம். மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் படிப்பில் சிறந்த முடிவுகளை பெற தங்கள் எண்ணங்களை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை பயன்படுத்திக் கொள். இது தவிர யாரும் இல்லாத நேரத்தில் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். கற்கும் நாட்டத்தை கருத்தில் கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பாடங்களை படிக்கிறார்கள். தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் மின்னணுவியல் அல்லது கணினி பொறியியலில் மாஸ்டர் ஆகலாம். ஏனெனில் இது புதிய தகவல் தொடர்பு கருவிகளை கற்றுக்கொள்ள உதவுகிறது. மக்கள் தொடர்பு மற்றும் சட்டத்துறையில் மாணவர்கள் திறமையானவர்களாக இருக்க முடியும். மனோதத்துவமும் அவர்களை இழுக்கும். மிதுன ராசி மாணவர்களின் கல்விக்கான பரிகாரங்கள். மிதுனம் ராசி குழந்தைகள் வடக்கு திசையை நோக்கி அமர வேண்டும். இதனுடன் வீட்டை விட்டு வெளியேறும்போது கணேஷ் சாலிசாவை படித்துவிட்டு இறைவனுக்கு லட்டுகளை சமர்ப்பித்துவிட்டு வெளியே செல்லுங்கள். பகவான் ஹனுமான் ஜிக்கு வெண்பூசுடன் இனிப்பு பிரசாதம் வழங்குங்கள். மேலும் ஊற வைத்த பருப்பை குரங்குகளுக்கு உணவளிக்கவும். மிதுன ராசிக்கான காதல் வாழ்க்கை. நடிப்பு துறை, எழுத்தாளராக இருக்கும் பலரும் மிதுன ராசியினராக இருப்பர். தங்களை தாங்களே காதலிப்பார்கள். அதாவது தங்களை அதிகம் விரும்புவதோடு விட்டு கொடுத்து கொள்ளாத குணமுடையவராக இருப்பர். சிறந்த பேச்சு திறமை இருக்கும். எதையும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என நினைப்பவர். அதேபோல் எதிரில் உள்ளவரும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என எண்ணுபவர். அதே சமயம் மிதுன ராசியினரிடம் எதுவும் மறைப்பது தவறு. அப்படி மறைத்ததை சொல்லி புரிய வைப்பது அவசியம். மிதுன ராசியினரை புரிய வைப்பது கடினம். இருப்பினும் புரிய வைக்காவிட்டால் பிரிந்து சென்று விடுவர். எதிர்பாலினத்துடன் ஏற்படும் ஆர்வம் நாளடைவில் மறையும். மிதுன ராசியினருக்கு காதல் ஏற்படுவது அபூர்வம். அதனால் பெரும்பாலும் பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் திருமணம் தான் அமையும். மிதுனம், துலாம் ராசியினருக்கு தாம்பத்தியம் மிகவும் சிறப்பாக அமையும். மிதுன ராசிக்காரர்களை மேஷம் மற்றும் மகர ராசிக்காரர்கள் தவற வாய்ப்பு அதிகம். மிதுன ராசி திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களின் திருமணம் காதல் திருமணமாக இருக்கும். காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருந்து திருமணம் செய்து கொள்வார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை அழகானவராகவும் நல்ல அறிவுடையவராகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு வரும் வாழ்க்கை துணை வசதியானவராக இருப்பார்கள். வரப்போகும் வாழ்க்கை துணையால் இவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் அதிர்ஷ்டத்தால் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வாழ்க்கை துணையிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ்வார்கள். திருமணத்திற்கு பின் இவர்களுக்கு பதவி உயர்வு, சொந்தமாக வீடு அல்லது நிலம் வாங்குவது போன்ற நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பெற்ற பிள்ளைகளாலும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பின் சிறப்பாக வாழ்வார்கள். மிதுன ராசிக்காரர்கள் என்ன தொழில் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். மிதுனம் ராசியின் 10ஆம் அதிபதியாக விளங்கும் குருபகவானின் காரக தொழில் ஏதாவது ஒன்றில் தான் உத்தியோகம் அல்லது சொந்த தொழில் அமையும் யோகமுடையவர்களாக இருப்பார்கள். குருபகவானின் காரகங்களில் முக்கியமாக பார்க்கப்படுவது பணம். மேலும் ஆன்மீகம், மதம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். அதேபோல் பெரிய அளவில் பணம் புழங்கக்கூடிய உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள். நிதித்துறை, நீதித்துறை, கஜானாக்கள், ஆசிரியர் தொழில் போன்ற தொழில்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் அதிகம் யோகமுடையவர்களாக இருப்பார்கள். மேலும் மிதுனம் ராசிக்காரரின் அதிபதி புதன் பகவான் ஆவார். ஆக புதன் பகவானின் காரக தொழில்களும் இவர்களுக்கு யோகம் தரும். புதனின் காரக தொழில்கள் என்று பார்த்தால் கம்ப்யூட்டர், எழுத்து, இலக்கியம், தொலைத்தொடர்பு, கணிதம், கமிஷன், தகவல் தொடர்பு, ஏஜென்சி, பொருளாதாரம் போன்ற துறைகளில் அதிகம் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள். மேலும் மிதுனம் ராசிக்காரர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிபவர்களாகவும் இருப்பார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் எந்த தொழில் செய்யக்கூடாது என்பதை விட கவனமாக பணியாற்ற வேண்டிய தொழில்கள் எது என்பதை பற்றி பார்க்கலாம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம் ஆகும்.
அதாவது 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்குரிய குருபகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார். ஆக குருபகவானின் காரக தொழிலான பணம் புழங்கக்கூடிய ஆன்மீகம், நிதித்துறை, நீதித்துறை, கஜானாக்கள், ஆசிரியர் தொழில், அரசாங்கத்தில் அதிகார துறையில் இருக்கும் போது அந்த தொழிலை நேரமான முறையில் அரசாங்கத்திற்கு பயந்து செய்யும் பொழுது அந்த தொழில் எந்த ஒரு இடையூறும் வராது. அதுவே அந்த தொழில் நீங்கள் குறுக்கு வழியில் அல்லது மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் அந்த தொழில் நீங்கள் கடும் சரிவை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். மேலும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிக பாவியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கு வரக்கூடியவர். ஆக செவ்வாய் பகவானின் காரக தொழிலான போலீஸ், இராணுவம், ரியல் எஸ்டேட், தீயணைப்பு துறை, எலக்ட்ரிக்கல், சிவில், ஆபரேஷன் தொழிலை செய்யும் பொழுது அந்த தொழில் மிகவும் கவனமாக பணியாற்ற வேண்டும். இந்த தொழில்களில் நீங்கள் அலட்சியமாக பணிபுரியும் போது இந்த தொழில் மூலம் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் அதிக கஷ்டத்தை கொடுக்கும். நேர்மையாக பணியாற்றினால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம். மிதுனம் என்பதே இரட்டையர்கள் என்று முன்பே பார்த்தோம். இவர்களின் ராசியாதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் இவர்களுக்கு ஏற்றவையாக அமையும். அதிலும் ஒரே தலத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருந்தால் அது மிகவும் விசேஷம். அவ்வகையில் மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொலைவெள்ளி மங்கலம். இந்த திருத்தலம் திருநெல்வேலியிலிருந்து 25 கி.மீ. தூரத்தில் அமைந்துள்ளது. 108 திவ்யதேசங்களில் 2 திவ்யதேசங்கள் அருகருகே இருப்பது இங்கு மட்டும்தான். இந்த இரு கோயில்களையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். முதலாவதான திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவபிரான் ஆகும். இரண்டாவதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்தலோசனன் என்பதாகும். சேர்ந்தே அருளும் இருவரையும் தரிசித்து வாருங்கள். எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடந்தேறும். மிதுனம் ராசிக்கான அதிர்ஷ்ட நிறங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. இந்த வண்ணங்களை அணிவது அல்லது அன்றாட வாழ்வில் அவற்றை பயன்படுத்துவது வாழ்க்கை, உடல்நலம் மற்றும் செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தனையை நோக்கி செல்கிறது. மிதுன ராசிக்கான அதிர்ஷ்ட கற்கள். மிதுனம் ராசி உள்ளவர்களுக்கு அக்வாமரைன் மற்றும் அகேட் ஆகியவை அதிர்ஷ்ட கற்களாக கருதப்படுகின்றன. இந்த கற்களை மோதிரங்களாகவோ அல்லது நகைகளாகவோ அணிவது நேர்மறை ஆற்றலையும் மங்களத்தையும் மேம்படுத்துகிறது. மிதுனம் ராசிக்கான அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6 மற்றும் 5 மற்றும் 6 வரை உள்ள அனைத்து இரட்டை இலக்க எண்களும், அதாவது 41, 32, 33 முதலியன. இந்த எண்களை பயன்படுத்துதல் அல்லது இந்த எண்களை கொண்ட நாட்களில் உங்கள் செயல்பாட்டை தொடங்குவது நீங்கள் அனைத்திலும் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. மிதுன ராசிக்கான அதிர்ஷ்ட கிழமைகள். இந்த ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு புதிய செயலையும் புதன்கிழமைகளில் மேற்கொண்டால் நல்லது நடக்கும். மொத்தத்தில் இந்த கிழமை உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டுமே தரும்.